வணக்கங்க. வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம். இப்போ கொஞ்சம் வணக்கம், வணக்கம். உங்களுக்கு தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் லைட்டா நேத்து வரைக்கும் நேத்து 2 நாள் கொஞ்சம் ஓய்ந்தார் போல் இருக்கும். நீங்க லைட்டா ஜில்லுன்னு காத்து வருதா? இல்லன்னு காத்து வருதுங்க. ஆனா கிளவுடி ஒண்ணும் பெரிய அளவுல அந்த மேகம் இல்லைங்க. இன்றைக்கு தான் தொடக்கம். அதான் சரிங்க. அந்த 2-3 நாள் கேப் இருந்துச்சுல்ல. ஆமாங்க. அதோட தாக்கம் விலகி ஆமாங்க. இன்றைக்கு தேதி 17 நம்ம 20 எதிர்பார்க்கிறோம். தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சொன்னீங்க. ஆமாங்க சார். ஆனா நேற்றைக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஜில் காத்து வந்திருக்குல்ல உங்களுக்கு? ஆமாங்க. நைட்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹாட்டா இருந்து இப்ப காலையில நல்லா இருக்குதுங்க. பொதுவா கிளைமேட் நல்லா இருக்குங்க. 2-3 நாளாவே காலையிலே ஹாட்டா இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் ஆமாங்க சார். ஆமாங்க. இப்போ வந்து கேரளா கோஸ்டல்ல மழை தொடங்கிருச்சு. சரிங்க. நீலகிரியோட கேரளா எல்லையோரத்துலயும் கன்னியாகுமரிலையும் மழை தொடங்கியிருக்கு. ஆனா இந்த பாலக்காடு கணவாய்கிட்ட மட்டும் கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஏன்னா அந்த காற்றோட வழித்தடமா இருக்கிறதுனால கொஞ்சம் காத்தோட வேகம் அதிகமா இருக்குது. கொஞ்சம் மேல்மடுக்கல. சரிங்க. அது இன்றைக்கு நாளைக்கு அப்படியே என்ன செய்யும், இது இடிமழைக்கு சாதகமாக மாறும். இன்னைக்கு உங்களுக்கு பாலக்காட்டு கணவாயிலே இன்னைக்கு இடிமழை கொடுக்க போகுது. நம்ம 16, 17, 18 சொல்லியிருந்தோம். நேற்றைக்கு பல இடங்கள்ல பெய்திருக்கு. நேற்று முன்னிலை பல இடம்லாம் பெஞ்சதுன்னு சொன்னீங்க. கோயம்புத்தூர்லாம் பெஞ்சது. கோயம்புத்தூரோட ராமநாதபுரம் அதனை ஒட்டியுள்ள பகுதியெல்லாம் பெஞ்சது நேற்று முன்தினம். நேற்று வடக்கெல்லாம் நேற்றுக்கு பேசுதுங்க. நேற்றுக்கு உங்களுக்கு அதை மெசேஜ் கொடுக்கலீங்க. அப்புறம் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிற போது அவரு முக்கடத்துல இருந்து சாரல் மழை ஆரம்பிச்சு அப்படியே நார்த்தன் சைடு அப்படியே துடியலூர் போக மழையினுடைய அளவு அதிகம். ஆமா. 2வது நாளா அன்னூர்ல கனமழை நேற்றைக்கும் காத்தோட. நிலைமை எப்படின்னா இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதுமே கொஞ்சம் வெப்பச்சலன இடிமழை பொழிவு கொஞ்சம் நேற்றை விட பரப்பில கூடி இருக்கும். அந்த மழை வந்து இன்றைக்கு அந்த மழை பாலக்காட்டு கணவாய்க்கும் இன்னைக்கு இருக்கும். இது அப்படியே நம்ம ஆடியோ இது அறிக்கையை நம்ம போட்டுருவோம் சார். இதையே நம்ம பேசுறதே அறிக்கையா போட்டுருவோம். இப்ப வந்து கேரளாவுல தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தொய்வு கொடுத்திருந்தது. மீண்டும் ஸ்லைட்டா ரொம்ப மெல்ல இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. 20 இன்னும் கொஞ்சம் கூட 22ஆம் தேதி நல்லாவே கொஞ்சம் கூடிடும். மாத இறுதி நாள் 25க்கு மேல 25க்கு மேல 28க்கு மேல நல்லாவே ஃபோர்ஸா உங்களுக்கு பழையபடி உங்க சந்தேகம் எல்லாம் போக்கும் அளவிற்கு அந்த 28ல இருந்து ஃபோர்ஸா உங்க கிணத்துக்கெல்லாம் தண்ணி வர்ற அளவுக்கு அதை தாண்டி தாராபுரம் வரைக்கும் சாரல் வர்ற அளவுக்கு மாத இறுதி நாட்கள் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் தென்மேற்கு பருவம். நீங்க ஒரு மெசேஜ்ல ஒவ்வொரு வானிலை அறிக்கையிலையும் நீங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. மந்த் எண்ட்ல வந்து நல்லா இருக்கும்னு ஏற்கனவே சொல்லிட்டு நல்லா இருக்கும். காரணம் என்ன, கொஞ்சம் பசிபிக் பெருங்கடலும் வெப்பம் அதிகமா இருக்கு, இந்திய பெருங்கடலும் வெப்பம் அதிகமா இருக்கு. ஆனா நம்ம முதல்ல பருவமழை எங்க தொடங்கும், பசிபிக் பெருங்கடல் எல்லையோர நாடு, அதாவது தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல பருவமழை தொடங்கும். அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்தமான் வரும், அப்புறம் தான் இலங்கை வரும், மாலத்தீவு வரும், அப்புறம் கேரளா வரும். இப்படியே வரும். முன்னாடி தொடங்கும் பொழுது உருவான அந்த சிஸ்டம் எல்லாம் கொஞ்சம் வலுவா இருந்ததுனால இடைவெளி இல்லாம மழைப்பொழிவை கொடுத்துட்டு இருந்ததுனால அங்க எல்லாமே காத்து திசை மாறிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா வடகிழக்கு மாநிலங்களுக்கு வந்துருச்சு, பருவமழை நல்லா வலுத்துருச்சு. இது அப்படியே ஒடிசா கடலோரத்துல இந்த மாத இறுதியில காற்று சுழற்சி தாழ்வு நிலை எல்லாம் ஸ்ட்ராங் ஆக போகுது. அதனால மாத இறுதி தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவது உறுதி. அதுக்கு முன்னாடி அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய வெப்பச்சலன இடிமழை பொழிவு பாலக்காட்டு கணவாய் உட்பட கோயம்புத்தூர், ஈரோடு இந்த பிரச்சனைக்குரிய காற்று பகுதிகளுக்கெல்லாம் நாளைக்கு, இன்னைக்கும் மழை இருக்கு, நாளைக்கு பரவலாவே இருக்கு. அப்பாஜி பெய்யும், கோடியக்கரைக்கும் பெய்யும். கேரள எல்லையோரம் வங்க கடலோரம் வரைக்கும் நாளைக்கு இடிமழை பொழிவு பரவலா இருக்கு. ஒதுக்கி தான் இருக்கும். ஒரே நேரத்துல எல்லா இடத்துலயும் பெய்யாது. மணி நேரங்கள் மாறும். ஆனால் மழை வரக்கூடிய 3 நாள்ல ஒரு நாள் நல்ல மழை பொழிவு கிடைச்சிடும் எல்லா இடத்துக்குமே. நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்க 18 மையமா வச்சு ஆல் ஓவர் தமிழ்நாடு பரவலா அங்க பெய்யும் சொல்லிருக்கீங்க. தென்மேற்கு பருவமழை வளிமண்டல சுழற்சி இணைந்த வெப்பச்சலன இடிமழை பொழிவு. தகவல் எதுக்கு சொல்றேன்னா, நிறைய பேரு பல்வேறு விவசாய பணியை மேற்கொண்டிருக்காங்க. உதாரணத்திற்கு ஏதாவது நடவு பணி இருக்கும், அறுவடை பணி இருக்கும், வைக்கோல் கட்டும் பணி இருக்கும், ஆமா வெங்காய அறுவடை பண்ணியிருக்கோம். அதாவது இன்றைக்கு மாலை இரவுல கண்டிப்பா இடிமழை பொழிவு பெரும்பாலான மாவட்டங்கள்ல பெய்யும். இன்றைக்கு விட நாளை மாலை இரவு கனமழை பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும், காற்றுடன் இருக்கும். காற்றுன்னா வாழை விவசாயிகள் பயப்பட வேண்டாம். ஏதாவது ஒரு ட்ராக்ல கொஞ்சம் காற்றோட இருக்கும். நேற்று முன்தினம் அன்னூர்ல பாசக்குட்டையில
அந்த காற்றோட மழை பெஞ்சு வாழை கொஞ்சம் சேதம் அடைஞ்சது. நம்ம பேசும்போது நான் மெசேஜ் கொடுத்தபோது நீங்க ரிப்ளை பண்ணையில நீங்க அனுப்பியிருந்தீங்க. ஆமாங்கய்யா. அதனால மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் இடிமழை பொழிவாக இன்றைக்கு கொஞ்சம் தீவிரமடையும், நாளைக்கு நல்லாவே தீவிரமடையும். இப்படி வரக்கூடிய வெள்ளி, சனி, ஞாயிறு இப்படியே இடிமழை பொழிவு இருக்கும். அதே நேரத்தில் இடிமழை பொழிவு ஸ்லைட்டா வீக் ஆகும், தென்மேற்கு பருவமழை ஸ்லைட்டா அதிகரிக்கும். இறுதியில தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் கொஞ்சமா சாரல் அப்பாச்சி கொண்டிருப்பதில் எட்டி அப்படியே அதை தாண்டி பாலக்காட்டு கணவாயில உள்ள வந்து தாராபுரம் வரைக்கும் சில நாட்கள் 8 மளவில, மைசூர்ல இருந்து சாரல் வரைக்கும் 8 மளவிலையும், கன்னியாகுமரியில இருந்து ராதாபுரம் வரைக்கும் 8 மளவிலும், தேனி சாரல் மதுரை மாவட்டத்தோட மேற்கு பகுதியில் 8 வகையிலும், கொடைக்கானல்லையும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அந்த நேரத்துல நம்ம வழக்கமா சொல்றோம், இந்த கொடைக்கானல் மலைக்கு கிழக்கு பகுதி மழைக்கக்கூடிய பகுதியாகிய இந்த மேலூர், மதுரை வடக்கு, குறிச்சி இந்த பகுதியில அந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் மழை இருக்கும். அங்கே மேற்கு பகுதியில தென்மேற்கு பருவமழை இருக்கும். அதே போல நீலகிரி மாவட்ட மழை மறைக்கக்கூடிய பகுதி, ஈரோடு மாவட்ட ஈரோடு மாவட்டத்தோட வடக்கு பகுதியில எல்லாம் அந்த நேரத்துல மழை இருக்கும். ஆனால் சுருக்கமா சொல்ல போனால் வெப்பச்சலன இடிமழை பொழிவு தீவிரமடையுது. அதே நேரத்தில் தென்மேற்கு பருவமழையும் மிக மெல்ல தீவிரமடையுது. மாத இறுதியில பலத்த மழை இருக்கு. ஜூலை 10 வரைக்கும் அந்த மழை நீடித்து நிற்கும். ஜூலை 10 வரைக்கும் இந்த மாத இறுதி நீடித்து நிற்கும். இடையில ஒரு 10 நாள் வீக் ஆனாலும் மீண்டும் ஜூலை 20 இருந்து மீண்டும் பிக்கப். அது வந்து ஜூன் இறுதியில் இருக்கக்கூடிய பிக்கப்பை விட ஜூலை இறுதி ஸ்ட்ராங்கா இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். பொதுவாக இந்த எல்னினோ குறித்த அச்சத்தை நம்ம போய்க்கிறோம். பொதுவாக நான் சுருக்கமா சில வார்த்தைகள் சொல்றேன். சில ஆண்டுகள் ஆடிப்பெருக்குக்கு மட்டுமே தண்ணீர் திறந்திருக்காங்க மேட்டூர்ல இருந்து, தண்ணியே இல்லாம. கொண்டாடுவதற்கு கூட போதுமான தண்ணி எட்டாம ரொம்ப தூரம் இருப்பதற்கு போய் எல்லாம் குளிச்சிருக்காங்க. நம்ம வழக்கமா மேட்டூர் அணை நிரம்பக்கூடிய ஆண்டு எப்பொழுதுமே ஆகஸ்ட் தான். கடந்த வருடம் மட்டும்தான் ஜூன் ஜூலைல நிரம்பிச்சு. சரி மன்னிக்கவும், ஜூன் இறுதி ஜூலைல நிரம்பியது. ஆனால் வழக்கமா ஆகஸ்ட்ல நிரம்பக்கூடிய அந்த மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய தண்ணீர் கண்டிப்பா இந்த ஆண்டும் கர்நாடகாவில இருந்து வரும். 4 நாள் பெய்தாலே போதும் மழை, கர்நாடகா அணையை நிரப்போம். 49 தான், 4-5 நாள்லயே நிரப்பணும். அப்படிப்பட்ட சாதக சூழல் சிஸ்டம்லாம் அரபிக்கடல்ல இருக்கு. அது செப்டம்பர் அக்டோபர் தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட அதிகமா இருக்கும். எப்போதுமே அக்டோபர்ல உங்களுக்கு இருக்காது, ஆந்திர பிரதேசத்துலதான் இருக்கும். ஆனா இந்த வருடம் தாமதமா அடைகிறதுனால தாமதமா பிக்கப் ஆகும். இந்த வருஷம் நல்ல பிக்கப் இருக்கும். செப்டம்பர் அக்டோபர். ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிலையும் பாதிக்கிற மழைப்பொழிவு செப்டம்பர் அக்டோபர் இருக்கு. அதனை ஒட்டியுள்ள வட தமிழ்நாட்டுக்கும் செப்டம்பர் அக்டோபர்ல நிறைய இடிமழை பொழிவா தென்மேற்கு பருவமழை இணைந்த மழையா இருக்கு. அக்டோபர் முதல் 10 நாள் 15 நாளும் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்துட்டே இருக்கும். எப்ப தென்மேற்கு பருவமழை நிறைவடைந்ததுன்னு தெரியாத அளவிற்கு வடகிழக்கு பருவமழை அப்படியே தலைகீழா ஸ்டார்ட் ஆயிரும். 18ஆம் தேதி அக்டோபர் 18 வடகிழக்கு பருவமழை தொடங்கும். வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு கடந்த ஆண்டே அதிகமா எதிர்பார்த்தோம். அது இலங்கையை பாதிச்சது, தமிழ்நாட்டுக்கு வந்தது தலைப்பாகையே போய்விட்டது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் சார். ஆமா, இந்த வருடம் தமிழ்நாட்டுக்கும் அதிக மழை இருக்கு. இப்ப நம்ம சொல்லிக்கிறது என்னன்னா, இருக்கக்கூடிய பண்ணை குட்டைகளை ஆழப்படுத்துங்க, அகலப்படுத்துறதோ ஏதோ ஒண்ணு, கரைகளை பலப்படுத்தி வச்சுங்க. வடகிழக்கு பருவமழை அதிகமா இருக்கு. அது வரக்கூடிய அடுத்த ஆண்டுக்கு கோடைக்கு கை கொடுக்கும். அந்த மாதிரி நம்ம அவ்வளவுதான். இன்னொரு டவுட்டுங்க எனக்குங்க. சொல்லுங்க, உங்களுடைய டவுட் வகையில எல்லா விவசாயிகளுக்கும் அந்த டவுட் கிளியர் ஆகட்டும். அரேபியன் சி வந்து நார்மல் டெம்பரேச்சரோட அதிகமா இருந்துட்டு இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஆனா அதிகமா சிஸ்டம் உருவாகலாம்னு. ஆனா இவ்வளவு டெம்பரேச்சர் இருந்துமே ஏன் ஒன்னும் செட் ஆகாம டிலே ஆகுதுங்கிறது. அரேபியன் சி மட்டும் டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிருந்தா அரேபியன் சீல சிஸ்டம் ஃபார்ம் ஆகும். அரேபியன் சீல எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கோ அதனால அதே அளவுக்கு வங்கக்கடலையும் இருக்கு, அதே அளவுக்கு நிலநடுக்கோட்டிலையும் இருக்கு, அதே அளவுக்கு தென்னரை குளத்திலையும் இருக்கு, இதே அளவுக்கு வெப்பம் பசிபிக் பெருங்கடலையும் இருக்கு. எல்னினோ உருவாயிருக்கிறது உண்மைதான், சூப்பர் எல்னினோன்னு சொல்லி இதனால மழை பெய்யாதாம போயிடும், வறட்சின்னு சொல்லி அச்சுறுத்தல் இருக்குதே தவிர சொல்லல. எல்னினோ பருவமழையை பாதிக்காது, வடகிழக்கு பருவமழை அதிகம், தென்மேற்கு பருவமழை தாமதமா பிக்கப் ஆகும்னு சொல்றோம். இது என்னன்னா, காற்று உலகத்தை சுத்திட்டு இருக்கக்கூடிய காற்று ஏதாவது ஒரு இடத்துல தான் போய் குவியும். அதாவது கடலே குறைந்த அழுத்தமா இருக்கும். அப்போ மையம் அதுக்கு கிடைக்காது. காற்று அதை விட 8 தொலைவுல சுற்றும். அரபு நாடுகளுக்கு அரபு நாடுகள்ல இருக்கும், அந்த தொலைவுல இமயமலைக்கு அந்த பக்கம் சீனாவில் இருக்கும், இப்படி இருக்கும். பசிபிக் பெருங்கடல் சிஸ்டம் ஜப்பான்கிட்ட அடுத்தடுத்தது, அதே போல தைவான்கிட்ட அடுத்தடுத்தது, மத்திய பசிபிக் பெருங்கடல் அடுத்தடுத்து உருவான காரணத்தினாலும்
அதே போல வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் போன்ற நாடுகள்ல காற்று சுழற்சிகள் உருவாகி தென்சின கடல்ல உருவான காரணத்தினாலும் காற்று அங்க திசை மாறி இருக்கு. இங்க வந்து குறைந்த அழுத்தம் உருவானவருக்கு கடலே லோ ஒரு மையம் இடத்துல லோவானதான் அந்த இடத்துல உருவாகும். இருந்தாலும் லோவுக்கு கடலே லோவா இருந்தாலும் தென்மேற்கு பருவக்காற்று கேரளா வழியே நுழையுது. ஆனால் அதுல அதிகமான நீராவி இருக்கிறதுனால அவ்வளவு நீராவியும் நீரா மாத்துறதுக்கு போதுமான குளிர்ச்சி தன்மை மரங்கள்லயும் இல்ல, மழையிலும் இல்ல. ஏன்னா ரேஷியோ அதிகமா இருக்கு. 50-50 இருந்ததுன்னா மரம் அப்படியே குளிர்ச்சி படுத்திடும். அதனால காத்து வீசும்போது பாத்தீங்கன்னா காத்து ஜில்லுன்னு இருக்கும், ஆனா வேக்கும். உங்களுக்கு அப்படிதான் இருந்துச்சு. காத்து ஜில்லுன்னு இருக்கும். அதுக்கு உதாரணம் என்னன்னா, நம்ம வந்து ஒரு சூடான நீராவி நம்ம மேல செலுத்தினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஈரம் இருக்கு. ஆனா அது சூடான ஈரமா இருக்கு. வெப்ப நீராவியா இருக்கு. வெப்ப நீராவி நீரா மாறணும்னா வளிமண்டல சுழற்சி உருவாகணும். எப்போதுமே எதிர் சுழற்சிகள் ஆன்டி சைக்ளோன் இருக்கும் நம்ம இந்தியாவில். ஆன்டி சைக்ளோன் எல்லாமே தூர ஓடி போச்சு. ஏன்னா வெப்பம் அதிகமா இருந்ததுனால, தரை வெப்பம் அதிகமா இருந்ததுனால ஆன்டி சைக்ளோன் தூர ஓடி போச்சு. தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்கும் பாத்தீங்களா? அதாவது முதல்ல பின்வாங்கிறது வந்து செப்டம்பர்ல பாகிஸ்தான் எல்லையோரம் பின்வாங்கும், காஷ்மீர்ல அங்கிருந்து ஹை பிரஷர் ஃபார்ம் ஆயிட்டே வரும். அப்ப இந்த ஹை பிரஷர்ல இருந்து கூலிங் காற்று இங்க கிடைக்கும். பொதுவா கொஞ்சம் மழை பெஞ்சு கூலாயிட்டாலே அந்த நிலமே வரக்கூடிய நீராவியை குளிர்விக்கிற அளவுக்கு சாதகமா கொடுக்கும். புரியுதுங்களா? இப்போ பொதுவா எங்க ஊர்ல சொல்லுவாங்க, மேட்டூர்ல இருந்து தண்ணி திறந்து விட்டாலே மழை வந்துடும் அப்படிம்பாங்க. ஏன்னா தண்ணீர் பாய்ந்தாலே நிலம் குளிர்ந்துடும். இந்த குளிர்ச்சி நீராவியை நீரா மாத்துறதுக்கு சாதகமா அமைஞ்சிரும். ஆகவே கொஞ்சம் திடீரென்று எதிர்பாராத விதமா ஏதாவது ஒரு சிஸ்டத்துல ஒரு செட்டிங்ல ஒரு மழை பெஞ்சிட்டாலே அது தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய நீராவியை நீரா மாத்தும். கண்டிப்பா படிப்படியாக மாத இறுதியிலிருந்து அதுவும் மாறும். காற்று சுழற்சிகளும் உருவாகும். ஏன்னா இப்போ பசிபிக் பெருங்கடல சுத்திட்டு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தென்சின கடலுக்கு இப்ப முன்னேறி வரும். அதுக்கப்புறமா வடக்கு வங்கக்கடலுக்கு வரும், ஒடிசா மேற்கு வங்கத்தை ஒட்டி. அதுக்கப்புறம் வட இந்திய நிலப்பகுதிகளுக்கு வரும் சிஸ்டம். அப்போ வந்து ஏதாவது ஒரு குறைந்த எழுத்த பகுதிக்கு ஒரு இடம் ஒன்று வரும்பொழுது உயரெழுத்த பகுதியை பின்னாடியே வந்துடும். அதுவே குளிர்ச்சி சாதகமா இருக்கும். ஆனா எல்னினோ இருக்கு, உண்மைதான். அந்த எல்னினோ விட நம்ம கடலும் அதிகமா சூடா இருக்கிறதுனால அதனால நம்மளுக்கு வந்து மழைப்பொழிவு கொஞ்சம் வெயில் அதிகமா இருந்து மழைப்பொழிவு கொடுக்கும். அதான் பிரச்சனை, அவ்வளவுதான். வெயில் கொஞ்சம் கூடுதலா இருக்கு, அப்போ அது வந்து அச்சுறுத்தலை கொடுக்குது, அவ்வளவுதான். ஆனா மழையும் இருக்கும். மழை வந்து கொஞ்சம் சேர்த்து பெய்யும். அந்த சேர்த்து பெய்ய நம்ம சேமிச்சு பயன்படுத்தணும், அவ்வளவுதான். ஆனா விவசாயிக்கு என்னன்னாங்க, தென்மேற்கு பருவ மேகமே இன்னும் செட்டா போலியே மழை இந்த வருடம் ஏதாவது அப்படிங்கிற ஒரு மயம் மக்களுக்குங்க. பொதுவா பொள்ளாச்சி பகுதியை பொறுத்த வரைக்கும் தென்னை விவசாயிகள் தான். தென்னையை பொறுத்த வரைக்கும் தாமதமும் பெஞ்சாலும் அவங்களுக்கு பிரச்சனை வராது. ஆனா ரொம்ப மோசமா வந்து வறட்சியும் கொடுத்ததுல கொஞ்சம் குளிர்ச்சியான காத்தும் வருது, அப்பப்போ தூரல் வருது, கோடை மழை கொஞ்சம் இருந்துச்சு. இப்படி இதை வச்சு இருக்குங்க. பயம் மனதுன்னு என்னன்னாங்க, போர் போட வேண்டிய சூழ்நிலை, கிணறு வெட்ட வேண்டிய சூழ்நிலை, இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது வந்துருமோ, அப்படியே பண்ணால் தண்ணி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் மனது. கண்டிப்பாக பருவமழை இந்த மாத இறுதியில வலுப்பெறும் பொழுது உங்களுக்கு நம்பிக்கை வரும். கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு சாயந்தரத்துல இடிமழை பெய்யும் பொழுதே உங்களுக்கு நம்பிக்கை வரும். பொள்ளாச்சியில் இன்னைக்கு இடிமழை இருக்கு, உடுமலைப்பேட்டை, கோயம்புத்தூர்ல இன்னைக்கு சாயந்தரம் இடிமழை இருக்கு. தமிழ்நாட்டுல பெரும்பாலான மாவட்டங்களுக்கு இருக்கு, தென் மாவட்டங்களுக்கு இருக்கு, வட மாவட்டங்களுக்கு இருக்கு, வங்கக்கடலோரம் இருக்கு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகம் இருக்கு. நாளைக்கு பரவலா இருக்கு. ஒதுக்கி தான் இருக்கும். இது தென்மேற்கு பருவமழையை மாத இறுதியில தீவிரம் அடையும் பொழுது உங்களுக்கு முழு நம்பிக்கை வரும். இந்த மாத மழைப்பொழிவு வந்து உங்களுக்கு வந்து போதுமான அளவு இல்லை. இன்னைக்கு வரைக்கும் 33% தமிழ்நாட்டுல தென்மேற்கு பருவமழை சராசரி கூடுதல் பெஞ்சிருக்கு சார். ஆமாங்க, அது உண்மைங்க. அது எங்க பெஞ்சிருக்கு? அது எங்க பெஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் பெய்ய வேண்டிய இடம் எங்கன்னா உங்க ஊருக்கு பெய்யாம பாலக்காடு, கணவாயில, நீலகிரிலையும் பெய்யாம எல்லாத்தையும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி 15 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் அங்க டேம் நிரம்பிடுச்சு. அங்க விவசாயத்துக்கு தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, செட்டிங் அங்க செட் ஆகிடும். பொதுவா எப்பொழுதுமே அங்க செட் ஆகாது, உங்களுக்கு செட் ஆகும். அங்க வறட்சியை கொடுத்துருக்கு பல. எங்களுக்கு வந்து 75 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால், ஆவரேஜ் ரெயின்ஃபால் எப்பவுமே 75 சென்டிமீட்டர் கிடைக்குங்க. சில வருடங்கள் 110 டச் பண்ணி இருக்குதுங்க. அந்த மாதிரி எங்க ஏரியா தாமத மழை தான். உங்களுக்கு இன்னைக்கு பெய்யக்கூடிய வெப்பசலன மழையும்
அடுத்தடுத்த நாட்களில் பெய்யக்கூடிய அந்த தென்மேற்கு பருவமழை மெல்ல இன்க்ரீஸ் ஆகும் பொழுதும், மாத இறுதியில வலுப்பெறும் பொழுதும், அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் அது தொடர்ந்து இருக்கிற வரைக்கும் இருக்கும் பொழுதும், இதை நம்பி இந்த நம்பிக்கை உங்களுக்கு உண்மை என்று நம்ப வரும் பொழுது ஜூலை இறுதியில ஸ்ட்ராங் ஆகும், ஆகஸ்ட்ல இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், செப்டம்பர் அக்டோபர் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுங்கிறது உங்க நம்பிக்கை வந்துடும். அதனால மழை இருக்கு. ஆமா சார். சார் எங்களுக்கு இப்பத்த வரைக்குமே வாட்டர் லெவல் பாத்தீங்கன்னா கிணத்துல ஒரு 20 அடியில் தண்ணி இருக்குதுங்க. அப்படி ஒண்ணு எங்களுக்கு வந்து ரொம்ப டெவலப்மெண்ட் ஆகவே 20 அடி இருக்கு. ஆனா இந்த பக்கம் பழனி, திண்டுக்கல், திருப்பூர் மாவட்டத்தோட அந்த கிழக்கு பகுதி, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கரூர் மாவட்ட பகுதி, நாமக்கல், சேலம், இதெல்லாம் என்னன்னா கருங்கல் பகுதியா இருக்கு. இந்த பகுதி எல்லாமே நிலத்தடியில நம்ம நீர் இறங்கல. உங்க மண் வந்து ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் சாயில் வந்து சாஃப்டா இருக்கு. ரெயின்ஃபால் கொஞ்சம் அதிகமுங்க எங்களுக்கு வந்து. பொதுவாவே நீங்க நுழைவு வாயில் சொல்லுவீங்க பாலக்காடுக்கு தென்மேற்கு பருவ இதுல வந்து பாத்தீங்கன்னா கணவாயில் நுழைவு வாயில் சொல்லுவீங்க. அது உண்மையே தான். மழை வந்து இப்பவும் அதிகமா மற்ற பக்கத்து காட்டுல அதிகமா இருக்கு. அதனால எங்களுக்கு வந்து மழை நீர்மை கிணத்துல கொஞ்சம் அதிகமாவே இருக்குங்க எங்க ஏரியாலுங்க. ஓகே. நேற்றைக்கே கோயம்புத்தூர்ல வந்திருக்கிற மழை இன்னைக்கு அதோட கூடுதல் அப்படிங்கும் பொழுது ஓரளவு இன்னைக்கு அப்படி கிடைக்கும். நாளை கண்டிப்பா பரவலாவே பெய்யும், நல்லாவே பெய்யும். அப்பாச்சி கவுண்டர்மதுல இருந்து கோடியக்கரை வரைக்கும் நாளைக்கு கோடிய வெப்பச்சலன இடிமழை இருக்கு. தென்மேற்கு பருவமழை இருக்கு, ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அதனால கவலைப்பட வேண்டாம். நான் அதாவது எல்லாருக்கும் சொல்லக்கூடிய இதுல ஒரே வார்த்தை என்னன்னா, வரக்கூடிய 3 நாள் வெப்பச்சலன இடிமழை பொழிவு ஒதுக்கி ஆங்காங்கே ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் பெய்யாது, வெவ்வேறு மணி நேரங்களில் பெய்யும். பெரும்பாலும் மதியம் உருவாகி நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் ஆங்காங்கே கிடைக்கும். ஆகவே இந்த மழைப்பொழிவு நள்ளிரவு அதிகாலை வரை கிடைக்கும். தென்மேற்கு பருவமழை கண்டிப்பா கொடுக்கும், தாமதமாகத்தான் வரும். உங்களுடைய பேலன்ஸ் பற்றாக்குறை எல்லாமே உங்களுடைய பிரச்சனை எல்லாமே தீர்த்துரும், எல்லா பிரச்சனையும் தீர்த்துரும். அந்த நம்பிக்கை மட்டும் வச்சிருந்தாலே போதும். ஆனா உடனடியா உங்களுக்கு வந்து மழைப்பொழிவை உடனே கொட்டி உடனே தீர்த்துறாது. ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆகும். இன்னைக்கு லெவல்ல தமிழ்நாடு 33% சராசரிக்கு அதிக மழை தான். ஆனா சில இடத்துல 0, சில இடத்துல பெய்ய வேண்டிய 0 இன்னொரு இடத்துல சேர்ந்து பெஞ்சதுனால 33% அதிகம் நேற்றைக்கு லெவல்ல. மக்கள் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு போன் பண்ணி எல்லாரும் கேட்பாங்க, சார் என்ன சொன்னாரு, என்ன மழையினுடைய இது. அப்ப நான் சொல்லுவேங்க, நீங்க அதை கேளுங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்க கேட்க மாட்டாம எங்கிட்ட மட்டும் சாராம்சம் என்னங்கிற மட்டும் எனக்கு போன் பண்ணி கேட்பாங்க, நேர்ல கேட்பாங்க. இந்த மாதிரி கண்டிப்பா வரும் அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கிறேங்க. உங்களுடைய வார்த்தைகள் தானுங்க அந்த மாதிரிங்க. இப்பவே நான் என்ன சொல்றேன்னா, இப்பவே உடுமலைப்பேட்டை தெற்கு மற்றும் வால்பாறையில ஒரு சாரல் வந்திருக்கும். நீங்க யாராவது கேட்டு பார்த்தா உங்களுக்கு. உங்க பகுதி வந்து கொஞ்சம் அகன்று இருக்கிறதுனால கொஞ்சம் காத்து அதிகமா வர்றதுனால சாரல் வராது. மரங்கள் இருக்கக்கூடிய அந்த தெற்கு பகுதி இருக்கு பாருங்க, அதாவது எங்கன்னா மீனாட்சிபுரம், அங்கலக்குறிச்சி, அப்படியே உள்ளர சமத்தூர், ஆழியாறு, அப்படியே முக்கோணம் வரைக்கும் ஒரு சாரல் வரும். திருமூர்த்தி அப்படியே அங்கலக்குறிச்சி ஆழியாரில் உங்களுக்கு மெசேஜ் நியூஸ் எப்ப வேணாலும் கேளுங்க. நமக்கு எனக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்ப என்னால சொல்ல முடியும். என்னன்னு சொல்றேன்னா, இன்னைக்கு வந்திருக்கும் சாரல் அவர்களுக்கு வந்திருக்கும்னு அந்த தகவலை கேட்டு நம்பிக்கையோட இருக்கணும்னு சொல்றேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே சார். அப்படியே இருந்தாலும் கூட ஏதாவது உங்களுக்கு நியூஸ் வேணும்னாலும் கூட நான் அப்ப உங்களுக்கு அப்டேட் பண்ண முடியும்னு சொல்ல வரேன். நன்றி சார். இப்ப எல்லாருக்கும் சொல்லிக்கிற ஒண்ணு தான், இன்றைக்கும் நாளை 3 நாளைக்கு வெப்பச்சலன இடிமழை பொழிவு இருக்கு. அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழை. அப்ப வெப்பச்சலன இடிமழை பொழிவு இங்க கொஞ்சம் பரப்பில் குறைஞ்சாலும் மேற்கையும் அந்த மலை மறைக்கக்கூடிய ஈரோடு, மதுரை, சிவகங்கை, இந்த புதுக்கோட்டை உள்பகுதி இங்கெல்லாம் இருந்துட்டே இருக்கும். பிறகு மாத இறுதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை வலுவடையும். அணைகளுக்கு ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆகும், மழைப்பொழிவு கொடுக்கும். அது பவானி சாகரம் சரி, அதாவது பவானி சாகரம் நீர்பிடி நீலகிரி அங்க வழிபோகும் இறுதி. மேட்டூர் நீர்பிடி பகுதியான அது வயநாடு, குடகு பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவு மாத இறுதி கிடைக்கும். நிரம்புவது என்பது ஆகஸ்ட் இறுதி தான். செப்டம்பர் நல்லாவே ஓவர்ஃபுல்லாகி நல்லாவே இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருந்து நீலகிரி வரைக்கும் நல்ல மழை இருக்கு இந்த மாத இறுதியில இருந்து. சார். ஆனா வந்து இந்த அதாவது இப்ப டெல்டா மாவட்டங்கள்ல எல்லாம் குறுவை சாகுபடிக்கு தண்ணி இல்லை அப்படின்னு ஒரு இது இருக்கு. பொதுவா நம்ம காவிரி நீர் திறந்து விட்ட ஆண்டுகள் பல இருக்கு, திறக்காத ஆண்டுகள் பலவும் இருக்கு. ஆனால் இந்த மழையை நம்ம விதைச்சிட முடியாது, இந்த பெய்யுற மழையை. ஏன்னா ஒதுக்கி பெய்யும் பொழுது திடீர்னு கேப் கொடுக்கும் பொழுது மலைச்சி வந்து திடீர்னு கருகிடும். புரியுங்களா? மழை பெய்யும், சேர்த்து பெய்யும், கைவசம் நீர்த்தைக்கு கவலை இல்லாமல் விவசாயம் பண்ணணுமே தவிர சேர்த்து பெய்யும். அதாவது நம்ம வந்து ஒரு வாரம் கழிச்சு ஒரு மழை இருந்தா தேவலம்பிங்க. ஆனா 15 நாள் கழிச்சு அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெய்ய மழையும் சேர்த்து பெஞ்சிடும். அந்த 15 நாள் கழிச்சு அப்படி பெய்யும்.
நன்றி சார், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஓகே, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நேரம் இன்னைக்கு உங்களுடைய ரெக்கார்டிங் விட்டு இவ்வளவு நேரம் பேசிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அறிக்கையே இதுதான் இன்னைக்கு அறிக்கை. ஓகேங்க சார். ஓகே ஓகே. நன்றி 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 சார். ஓகே ஓகே சார்.